ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் கேஎஸ்கே தமிழ் டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிஸ்டம் எப்படி ஸ்பீடப் பண்ணுறதுன்னு. ஸ்டெப் ஒன்னா, இப்போ 3 டிரைவ்ஸ் இருக்குது என்கிட்ட. என்னோட சிஸ்டமில் இருக்கிற இந்த டிரைவில் சி டிரைவை நான் செலக்ட் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது 2 ஆப்ஷன் இருக்குது. ஆப்டிமைஸ்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிரைவ்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த டிரைவை வந்து ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த டிரைவ்ஸை செலக்ட் பண்ணி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறது மூலயமா ஃப்ராக்மெண்டடாக இருக்கிற எல்லா டேட்டாஸும் வந்து டீஃப்ராக்மெண்ட் ஆகும். அண்ட் நம்ம இதை செக்குனர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்கேன் டிரைவ்னு காமிக்கும். இது என்ன பண்ணுன்னா, உங்களுடைய டிரைவில் எதுவும் எரர்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து ஃபவுண்ட் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ இது வந்து இப்போது டிரைவை வந்து ரிப்பேர் பண்ணுது. இது இந்த எஸ்எஸ்டின்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாகவே ஆகுது. இதே உங்களுக்கு ஹார்ட் டிஸ்காக இருந்தால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ இது பண்ணுறதுனால நம்மளோட ஹார்ட் டிரைவ் இல்லை எஸ்எஸ்டியோடைய லைஃப் சைக்கிளை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து உங்களோட எரர்ஸ் எல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுனால உங்களுடைய டிரைவ் வந்து கொஞ்சம் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது நம்ம பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன். மொத்தம் நான் 4 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இது மூலயமா உங்களுடைய சிஸ்டமை ஸ்பீடப் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து டிரைவ்ஸில் இருக்கிற எரர்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. ஸோ எரர் இல்லாதனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து விண்டோஸோடைய ஓஎஸில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு கமாண்டை ரன் பண்ண போகிறோம். இது வந்து sfc/scan nowனு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிகினிங் சிஸ்டம் ஸ்கேன் திஸ் ப்ராசஸ் வில் டேக் சம் டைம் காட்டும். ஸோ இது என்ன பண்ணோன்னா, உங்களுடைய சிஸ்டம் ஓஎஸில் இருக்கிற பேச்சஸில் எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வெரிஃபை பண்ணி அதை ரிசால்வ் பண்ணும். அந்த பேட்சஸை ரிப்பேர் பண்ணுறது மூலயமா உங்களோட சிஸ்டமில் இருக்கிற எரர்ஸை வந்து இது சால்வ் பண்ணும். இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் அந்த மாதிரி சம்டைம்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து இது ரிசால்வ் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து இப்போது காமிக்குது இல்லையா, உங்களுடைய சிஸ்டமில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு காட்டுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். ரேமில் இருக்கிற டம்ப் கேச்சஸை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ரோம்லையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ஓப்பன் பண்ணி ரேம் மேப்னு நான் இதை டைப் பண்ண போகிறேன். நீங்கள் ரேம் மேப்னு டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வரும் மைக்ரோசாஃப்டோட வெப்சைட். அது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து அந்த டேக் பண்ணியிருக்கிற அந்த சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி காமிக்கும். இதை டவுன்லோட் பண்ணுங்கள். இது ஒரு 1 MBக்குள்ளே தான் இருக்கும். 720 KB தான். இது ஜிப்பில் இருக்கும். இதை வந்து அன்ஜிப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஒரு 3 ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இந்த 3 ஃபைலில் நான் 64 இருக்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இதில் உங்களுக்கு ரேமோடைய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் காட்டும். ஸோ நான் இப்போ வந்து டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3.5 GB கிட்ட டம்ப் கேட்ச் இருக்குது. ஸோ இந்த கேட்சஸை நம்ம எம்டின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதில் ஸ்டாண்ட் பையை கிளிக் பண்ணிங்கன்னா அதோ பார்த்தீங்கன்னா தெரியும் 120 MB கிட்ட கம்மியாயிடுச்சு, ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற அன்வான்ட் கேட்சஸை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ஆப்ஷன். இது பண்ணுறது மூலயமா மேக்ஸிமம் உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி போகணுன்னா, செட்டிங்ஸில் போனீங்கன்னா சிஸ்டம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அபவுட் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் இருக்கும். அது உள்ளே போங்க. பர்ஃபார்மன்ஸை செலக்ட் பண்ணணும். பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அட்வான்ஸுன்ற டேப்பில் இருக்கும். அட்வான்ஸுன்ற டேப்பு இங்கே 3வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அதில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். லெட் விண்டோஸ் சூஸ் வாட் பெஸ்ட் ஃபார் மை கம்ப்யூட்டர்னு இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமோட ஃபுல் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் இதனால் சில சேஞ்சஸ் நடக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இந்த வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த வீடியோவோட தம்ப்நெயில்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டாமல் போயிடும். இப்போ நான் இதை வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தம்ப்நெயில்லாம் காட்டாது. இப்போ நான் அப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் லோட் ஆகும். ஒரு 2 இல்லை 10 செகண்ட் கழித்து இது காமிக்கும். வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே. இப்போ வந்து இது அப்ளை ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களோட தம்ப்நெயில்லாம் இப்போ காட்டாது. இந்த மாரி பண்றதுனால, நீங்க ஏதாவது ஃபோட்டோஸோ, இல்ல வீடியோ, இல்ல வேர்ட் ஃபைல்ஸ் இந்த மாரி டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, அத ப்ரிவியூவும் பார்க்க முடியாது. அதோடைய தம்ப்நெயிலையும் நீங்க பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஸ்பீடா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இப்போ பாருங்க, அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் அப்பீயரன்ஸ் குடுத்ததுக்கப்புறம் அந்த தம்ப்நெயில்லாம் இப்போ காட்டும். இந்த சேஞ்சஸ் பண்ணும்போது, இன்டர்னலா இருக்கிற எல்லா செட்டிங்ஸையும் இது சேஞ்சஸ் பண்றதுனால கொஞ்சம் டிலே எடுக்கும். ஸோ இது இப்போ தம்ப்நெயில் காட்டுது இப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா வீடியோஸோடைய தம்ப்நெயிலும் காட்டுது. ஃபோல்டருக்குள்ள இருக்க வீடியோஸையும் தம்ப்நெயிலும் காட்டும் உள்ள. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, கஸ்டம் கொடுத்து அதில் ஒரு 4 ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 4 ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை கொடுக்க போகிறேன். ஸோ இதை நான் அப்ளை பண்ணுறது மூலயமா அன்வான்டா அனிமேஷனுக்காகவும், அப்புறம் செட்டிங்ஸோடைய அப்பீயரன்ஸோடைய கன்ஸ்யூமேஷனையும் நம்ம டிசேபிள் பண்ணுறோம். இது மூலிமா உங்களோட சிஸ்டமோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்ளை ஆகிடுச்சு. இப்போ வந்து தம்ப்நெயிலும் காட்டுது. இப்போ நான் இதை ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் சிஸ்டம் ஸ்பீடு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஸ்பீட் அப் பண்ணிக்கலாம் உங்கள் சிஸ்டமை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.